யோ என்ன நீ நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க? வியாபாரமே இல்லை, நான் தான் தரேன்னு சொல்றேன், நீ என்ன கொடுங்க கொள்ள சரக்கியா கொண்டு வந்து போட்ட உன்னை மாதிரி 100 பேர்ட்ட கிட்ட கொண்டு வந்து தந்துடும். சரக்கு எடுத்துட்டு போயா? என்ன ஒரே பழைய கலெக்ஷனாக கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, ஒரு புது கலெக்ஷனாக கொண்டு வர மாட்டீங்களா நீங்க? 1.5 லட்சம் ஆச்சுங்க பாய். ஒரு 50 ரூபா மட்டும் இப்போ கொடுங்க, மீதி வந்து வீட்டிலே கலெக்ஷன் பண்ணிக்கிறேன் பாய். 50,000மா? பார்த்தீங்களே, வியாபாரமே இல்லை, சரக்கெல்லாம் அப்படியே தான் இருக்கு. நீங்கள் போங்க, 30,000 ஜிபே போட்டு விட்றேன். அது இப்போ இல்லை, சாயந்தரமாக போட்டு விட்றேன். என்னென்ன சாயந்தரன்றீங்க? என்ன 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சரக்கு இறங்கியிருக்குண்ணே, அவருக்கு போனால் பதில் சொல்லணும். நான் எனக்கு இப்போ பண்ணி கொடுங்கண்ணே ஏதாவது. யோ இல்லையா நீ நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? வியாபாரமே இல்லை, நான் தான் தரேன்னு சொல்கிறேன், நீ என்னவோ கொடுங்கிற கொள்ளாத சரக்கையா கொண்டு வந்து போட்ட உன்னை மாதிரி 100 பேர்ட்ட கேட்டால் கொண்டு வந்து தந்துடும். உன் சரக்கு எடுத்துகிட்டு போயா? என்னங்க இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் என்னங்க தப்பாக கேட்டேன்? 1 லட்ச ரூபாய் சரக்கு இறக்கிருக்கு, எங்கள் எவ்வளோ சத்தம் போடுவாங்க தான் நான் சொன்னேன். நான் அதுக்கு வாயா போயின்னு மரியாதைலாம் பேசுகிறீங்க. வியாபாரம் இல்லைண்ணே, நம்பிக்கை தானேண்ணே. சாயந்தரம் போட்டு விட்றேன்னு சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ தூரம் புழுன்னு நிற்கிறீங்க? சரிண்ணே, சாயந்தரம் பார்த்து மறக்காமல் போட்டு விட்ருங்கண்ணே. நான் ஓனருக்கு பதில் சொல்லேன், வரேண்ணே. என்னண்ணே உங்கள் பேச்சுக்கிறது தான் நான் போனேன், பணம் போகிறேன்னு சொன்னனால. ஏன்னா போன அடிச்சாலும் எடுக்க மாட்டேறீங்க, ஓனர் என்னை காலமும் கத்துறாருண்ணே. யோ என்னையா வந்தோன்னு சவுண்டு விட்டுட்டு இருக்கு? நீ சவுண்டெல்லாம் விடலங்க, கேட்டதாங்க செஞ்சேண்ணே. நீ ஃபோன் அடித்தா எடுக்கிறதா என் வேலையா? எனக்கு இங்கே 1008 வேலை இருக்குது. உனக்கு என்ன அட்வான்ஸ் தானே வேணும்? பையா எனக்கு 10,000 தேக்க பேச்சு. பாய் இந்தாங்கோ 10,000 காசை பிடிங்கோ. என்ன 30,000 ரூபா தரேன்னு சொன்னீங்க, 10,000 ரூபா தரீங்க. நான் என்ன ஓனருக்கு பதில் சொல்கிறது? இல்லைப்பா, இருக்கிற காசை வாங்கிட்டு போப்பா, கலெக்ஷன் அவ்வளோதான் ஆச்சு. நாளைக்கு வா, மீதி 20,000 கொடுத்துட்றேன். என்ன நீயும் கடை வைக்கணும், பெருசாக வரணும், இப்பயே கூட நீ வந்து சலிச்சிக்கிற? பையா பையா ஓனர் இல்லை, இப்போ நான் தான் ஓனர். சேட்டு இன்னைக்கு 20,000 பணம் தரேன்னு சொல்லியிருந்தாருப்பா. எங்கே ஆளை காண ஓனரு? அட கியா பாய், ஓனர் பெங்களூருக்கு ஃப்ளைட்டு மேலே ஏறி போச்சு பாய். 20,000 பணம் தரேன்னு சொன்னாரு. நான் ஓனருக்கு என்ன பதில் சொல்கிறது? இப்போ எல்லாம் மேலே இருப்பேன்னு பார்த்துப்பான் பையா. அது மேலே இருக்கும், பார்த்துக்குவானா? நம்ம ஓனர் மேலே இருக்கும்ல, ஃப்ளைட்டு மேலே. அதை சொன்னேன். எனக்கும் ஜிபே பண்ணல சம்பளம், உனக்கும் சேர்த்து பண்ணி விடும், நீ போ. என்ன சேக்கு அனிமா போய் தனியாக உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காப்ல? ஆச்சு தனியாக உட்காந்து குழம்பிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பாய் செய்யறது, புலம்ப விட்டாங்க பாய் நம்மளை. அனிபா பாய், இதனால தான் இந்த வேலையெல்லாம் விட்டு நான் வெளியே வந்துட்டேன். என்ன இவங்களுக்கும் பதில் சொல்ல முடியாது, நம்ம முதலாளிக்கும் பதில் சொல்ல முடியாது. நம்ம வசூலுக்கு போகும்போது இங்கே இருக்க அங்கே இருக்க நாளைக்கு வாம்பாங்க. நம்ம புதுசாக கொண்டு போய் இவங்கள வச்சு பொழப்பு நடத்தலாம் பார்த்தா அவங்க நம்மளை வச்சு பொழப்பு நடத்திடுறாங்க. ஒரு ஜான் வயிற்றுக்காக நம்ம பிழைக்கிறோம், நம்ம ஒரு ஜான் வயிற்றோட நம்ம மானம் பெருசு பாய். அதனால தான் இந்த வேலையெல்லாம் விட்டு வெளியே வந்துட்டேன். கவலைப்படாதீங்க நிஃபா பாய், எல்லாம் உதவி செய்வான். இப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. இஸ்லாத்தில் மிகவும் மோசமான விஷயம் எது தெரியுமா? அல்லாஹ் தஆலா இதே விதமான குர்ஆன்ல சொல்கிறான், வாக்குறுதி அளித்தால் அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள், இல்லை என்றால் மறுமை நாளில் அதை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இன்னும் இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வாக்குறுதி மீறுவது என்பது நயவஞ்சகத்தன்மை, அதாவது முனாஃபிக் தன்மையுடைய அடையாளங்கிறாங்க. நிறைய கடைக்காரங்க அப்படி தான் போய் செய்கிறாங்க. இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு வாக்குறுதியை மீறிடுறாங்க. மீறி போய் நம்மளை கேட்டால் நம்மளே திட்டுவாங்க. இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உழைப்பவருடைய வியர்வை உலரும் முன்னே அவருடைய கூலியை கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படியே நடந்துட்டு இருக்கு.